ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பாடலாக பார்க்க போகிறோம். இந்த பாடல் நம்மளுடைய வீரமணிதாசன் அவர்கள் பாடினது. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வர வேணும், அம்மனுக்கு விரதம் கண்டுவிட்டால் நம்ம குறை தீரும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் ஆரம்பிக்கும். இந்த பாடலில் ஒரு வரி வரும். அதாவது ஆடும் சிவனாரின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு அடுத்த வரி அந்த ஆதிசிவனுக்கே சக்தி கொடுத்தாலே அப்படின்னு சொல்லி வரும். இந்த வரிகளை கேட்கும்போது அப்படியே நம்மளுக்கு கண்ணு முன்னால் யார் வருவாங்க? நம்மளுடைய தில்லைக்காளி தான் வருவாங்க. எனக்கும் ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய தேவி பாகவதத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே தேவியை பார்க்குறதுக்காக போவாங்க. அப்போ தேவி சொல்லுவாங்க, சக்தி இல்லை அப்படின்னாக்கா எந்த ஒரு பொருளுக்குமே மதிப்பில்லை. பிரம்மஹீனன் விஷ்ணுஹீனன் ருத்ரஹீனன் யாரும் சொல்ல மாட்டாங்க. சக்தி இல்லை அப்படின்னாக்கா சக்திஹீனன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் 3 பேருக்குள்ளாரையும் சக்தியாக இருந்து உங்களை இயக்கிறதே நான் தான் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கு அதுவும் ஞாபகம் வருது. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தில்லை காளியம்மனை பற்றி ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். சிதம்பரம் போனால் தில்லை காளியை பார்த்துட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அவ்வளோ ஸ்பெஷல் அந்த அம்மா. எப்படி அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லா இடத்துலையும் அம்மாவை ஒரு முகமாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பிரம்ம சாமுண்டியாக 4 முகங்களோட சாந்த ஸ்வரூபினியாக காட்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு எதிர்ப்புறத்தில் அம்மா கோபமாக காட்சி கொடுப்பாங்க. ஒரே கோவில்லையே 2 மூலவராக எதிர் எதிர் திசையில் அம்மா அதுவும் 2 விதமான குணாதிசயங்களோட காட்சி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன, ஏன் அம்மாவுக்கு 4 முகம் அப்படின்னாக்கா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடன போட்டி நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காதணி கீழே விழுந்துருது. உடனே அதை காலாலேயே எடுத்து மாற்றாரு. இதை பார்த்ததுமே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது. நீங்கள் நடன விதிக்கு மீறி நீங்கள் நடனம் ஆடிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சிவபெருமான் அம்மாவுக்கு கோபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாரு. எதனால் அப்படின்னாக்கா, தாரகாசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னாக்கா அம்மாவுக்கு கோபம் வரணும். உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் நடனத்தை தப்பாக ஆடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்படி கோச்சிக்கிட்டு போகும்போது தான் அம்மா தாரகாசுரனை வதம் பண்ணிவிட்டு இந்த தில்லைவனத்தில் உட்காடுறாங்க. அப்படி கோபமாக உட்கார்ற அம்மாவை பிரம்மா தன்னுடைய வேதத்தால் சாந்தப்படுத்துகிறாங்க. அதனால் அம்மா பிரம்மா மாதிரி 4 முகங்களோட அந்த வேதங்களை கேட்குறதுனால பிரம்ம சாமுண்டியாக இருக்காங்க. இன்னுமே நீங்கள் அபிஷேக டைமில் இந்த தில்லைக்காளியை போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த குருக்கள் அந்த தோடை எடுத்துகிட்டு அம்மாவோட 4 முகங்களையும் காமிப்பாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானவ அம்மா. கண்டிப்பாக தில்லைக்காளியை போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த பாடலையும் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். பார்க்குறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.